தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் வரும் 26ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை 21289 பேருந்துகள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு பேருந்துகளுக்கான முன்பதிவு சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இன்று தொடங்கியது. தமிழகம் முழுவதும் இயக்கப்படும் சிறப்பு பேருந்துகளில் சென்னையிலிருந்து மட்டும் 11225 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய கோயம்பேடு புறநகர் பேருந்து நிலையத்தில் 26 சிறப்பு கவுண்டர்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதேபோல பூந்தமல்லியில் ஒரு சிறப்பு கவுண்டரும் தாம்பரத்தில் 2 சிறப்பு கவுண்டர்களும் அமைக்கப்பட்டுள்ளன. கொடைக்கானலுக்கு டிக்கெட் புக் பண்ண வந்தேன், ஆனால் கொடைக்கானல் கிடைக்கல. திண்டுக்கல் வரைக்கும் டிக்கெட் இப்போ கிடைச்சிருக்கு. ரிசர்வேஷன்லாம் ஃப்ரீயாக தான் இருக்குது, கூட்டமாக இல்லை. எக்ஸ்ட்ரா கவுண்டர் திறந்துருக்கிறதுனால நல்ல வசதியாக இருக்குது. சென்னையிலேருந்து மயிலாடுதுறை டிக்கெட் புக் பண்ணுறதுக்காக வெயிட்டிங் பண்ணிட்டு இருந்தோம். இன்றைக்கி ஸ்பெஷல் கவுண்டர் ஆரம்பிச்சிருக்கிறதா சொன்னாங்க. வந்த உடனே லேடிஸ்க்காக ஸ்பெஷல் கவுண்டர் இருக்குன்னு சொன்னாங்க. புக் பண்ணோம். டிக்கெட் காஸ்ட் ரொம்ப கிடையாது, அதே காஸ்ட்டில் கரெக்டான டிக்கெட் ஈஸியாக கிடச்சிடுச்சு. தீபாவளி பண்டிகைக்காக சொந்த ஊர்களுக்கு செல்வோரின் வசதிக்காக சென்னையில் 5 தற்காலிக சிறப்பு பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அண்ணா நகரில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக சிறப்பு பேருந்து நிலையத்திலிருந்து செங்குன்றம் வழியாக ஆந்திரா செல்லும் பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கோயம்பேடு மாநில தேர்தல் ஆணையம் அருகில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக சிறப்பு பேருந்து நிலையத்திலிருந்து காஞ்சிபுரம், கிழக்கு கடற்கரை, புதுச்சேரி, கடலூர் ஆகிய பகுதிகளுக்கு பேருந்துகள் இயக்கப்படும். அதேபோல் தாம்பரம் சானட்டோரியம், அறிஞர் அண்ணா பேருந்து நிலையத்திலிருந்து விக்கிரவாண்டி, பன்ருட்டி வழியாக கும்பகோணம், தஞ்சை ஆகிய ஊர்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. மேலும் பூவிருந்தவல்லி சிறப்பு பேருந்து நிலையத்திலிருந்து வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஓசூர் ஆகிய இடங்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. சென்னை கோயம்பேடு புறநகர் பேருந்து நிலையத்திலிருந்து திருச்சி, திண்டுக்கல், மதுரை, கோவை, நெல்லை, நாகர்கோவில், பெங்களூரு ஆகிய ஊர்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.